ராஜபாளையம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் களைகட்டி வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வேட்பாளர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அவர்களுக்கு ஆதரவாக விசில் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு கட்சி நிர்வாகிகள் தீவிர ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கட்சித் தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தொகுதி மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக 300க்கும் மேற்பட்ட தாவைக்கா நிர்வாகிகள் கலந்து கொண்டு தாரை தப்பட்டைகள் முழங்க திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் SRP நகர் பகுதியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினர். பின்னர் பாப்பநாயக்கன்பாளையம், ராமநாதபுரம், வரப்பாளையம், மடத்தூர், தஞ்சுண்டாபுரம், காலையனூர், சோமையனூர் மற்றும் திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினர். மேலும் சாலை ஓரங்களில் உள்ள பூக்கடை, பழக்கடை, துணிக்கடை, உணவகங்கள், டீ கடைகள் உள்ளிட்ட வியாபாரிகளையும் நேரில் சந்தித்து வரவிருக்கும் தேர்தலில் விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அத்துடன் தொகுதியில் உள்ள மக்களின் குறைகளையும் கேட்டறிந்து பெண்கள் நலன், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு தொடர்பான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக வேட்பாளர் உறுதியளித்தார். மகளிரணி நிர்வாகிகள் கட்சியின் சின்னமான விசிலை ஊதியபடி ஆடல் பாடலுடன் பட்டாசுகள் வெடித்தபடி ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது அப்பகுதியில் தேர்தல் களத்தை மேலும் சூடுபிடிக்க செய்துள்ளது. நான் கனிமொழி சந்தோஷ், கவுண்டமலை சட்டமன்ற தொகுதி. ஒரு 10 நாளாக கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ரிகரஸாக போயிட்டுருக்குங்க. நிறைய மக்கள் நிறைய பிரச்சனையோடு இருக்கிறாங்க. அவங்க குறைகள் எல்லாத்தையும் கேட்டு ஒவ்வொன்றும் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்த உடனே எந்த அளவுக்கு நம்ம துரிதமோ இந்த வேகம், இந்த ஸ்பீடு எப்படி இருக்குதோ அதே ஸ்பீடோடு ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோங்க.